السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹு தாலா நம்மை முஸ்லீம்களாகவும் முஃமின்களாகவும் ஆக்கி அருள் புரிந்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அருள் புரிந்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாவதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜா என்ற கிதாபில் வருகிறது. சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஸ்ஹது ஃபித் துன்யா யுஹிப்புக்கல்லாஹ், உலகத்திலே பற்றற்று இரு, அல்லாஹ் உன்னை நேசிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படி என்றால் இதற்கு மாற்றமாக இந்த உலக ஆசை நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் நம் மீது ஏற்பட்டு விடலாம். ஒருமுறை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயானுக்காக சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, நானும் உங்களுடன் பயானுக்கு வருகிறேன் என்று சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேண்டாம் என்று மறுத்தார்கள். மீண்டும் அந்த நபர் நான் உங்களுடன் வருகிறேன் என்று வற்புறுத்திய காரணத்தினால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த நபரும் சிறிது தூரம் பயணம் செய்கிறார்கள். அந்த நபர், எனக்கு எஜமானே, எனக்கு பசிக்கிறது என்று சொல்கிறார்கள். எஜமான் அவர்கள் பையில் இருந்த 3 ரொட்டிகளை எடுத்து அவருக்கு ஒன்றும் எஜமான் ஒன்றும் சாப்பிட்டு விட்டார்கள். மீதமுள்ள ஒரு ரொட்டியை பையில் வைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் எஜமான். பயணத்தை தொடங்குகிறார்கள். சிறிது தூரம் பயணம் செய்கிறார்கள். எஜமானுடன் வந்த அந்த நபருக்கு அந்த ரொட்டியின் மீதே சிந்தனையாகவே இருந்தது. எஜமானவர் அந்த ரொட்டியை எப்பொழுது சாப்பிடலாம் என்ற சிந்தனையிலேயே சென்று கொண்டிருந்தார். எஜமானவர்கள் ஒரு இடத்தில் உறங்குகிறார்கள். அந்த நேரத்தில் பையில் இருந்த அந்த ஒரு ரொட்டியை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார்கள். எஜமானவர்கள் தூங்கி எழுந்ததும் அந்த ரொட்டியை எடுங்கள், சாப்பிடலாம் என்று கேட்கிறார்கள். பையை திறந்து பார்க்கிறார்கள். எஜமானே, ரொட்டியை காணவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். நன்றாக பாருங்கள், அந்த பையில் தான் வைத்தீர்கள், நன்றாக பாருங்கள் என்று எஜமான் திருப்பியும் சொல்றாங்க. பையை திறந்து பார்க்கிறார்கள், ரொட்டி இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். நீங்கள் எடுத்து சாப்பிட்டீர்களா என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். நான் சாப்பிடவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். சிறிது தூரம் பயணத்தை தொடங்குகிறார்கள். ஒரு மான் நிற்கிறது. மானே, இங்கே வா அப்படி என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிடுகிறார்கள். மான் வந்து நின்றதும் அந்த மானை இருவரும் அறுத்து அதை பொரித்து சாப்பிட்டு விடுகிறார்கள். அந்த மானுடைய எலும்பு துகள்கள் அனைத்தும் இருந்தது. அதை பார்த்து எஜமானவர்கள் எழுந்து போ என்று சொல்கிறார்கள். மான் உயிர் பெற்று எழுந்து போய்விட்டது. எஜமானவர்கள், என்னுடைய மோஜிசாவை பார்த்தீர்களா என்று எஜமானுடன் வந்த அந்த நபரிடம் கேட்டார்கள். ஆம், நான் பார்த்தேன். இப்பொழுது சொல், நீ அந்த ரொட்டியை சாப்பிட்டியா என்று கேட்கிறாங்க. நான் சாப்பிடலன்னு திருப்பியும் போய் சொல்லிவிடுகிறார்கள். சிறிது தூரம் பயணத்தை தொடங்குகிறார்கள். ஒரு ஆறு வருகிறது. அந்த ஆற்றின் நீர் மேல் நடந்து செல்கிறார்கள். எஜமானவர்கள் சென்றதும் கேட்கிறார்கள், என்னுடைய மோஜிசாவை நீர் பார்த்தீர்களா என்று கேட்கிறார்கள். ஆம், நான் பார்த்தேன். இப்பொழுது சொல், நீ இந்த ரொட்டியை சாப்பிட்டியா என்று கேட்கிறாங்க. திருப்பியும் போய் சொல்லிவிடுகிறார், நான் சாப்பிடவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். எஜமானவர்கள் இன்னும் சிறிது தூரம் பயணம் செய்கிறார்கள். ஒரு இடத்தில் நின்று 3 மணல் குவியல்களை குவித்து அதை தங்கமாக என்று சொல்கிறார்கள். அது 3ம் தங்கமாகிவிட்டது. எஜமானவர்கள், ஒரு தங்க கட்டி உனக்கு, இன்னொரு தங்க கட்டி எனக்கு, இன்னொரு தங்க கட்டி இந்த ரொட்டியை யார் சாப்பிட்டாரோ அவருக்கு என்று சொல்லிவிடுகிறார்கள். அந்த கூட வந்த நபர், நான் தான் சாப்பிட்டேன் என்று உலக ஆசையினால் நான் தான் சாப்பிட்டேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். இவர் செய்த இந்த தவறினால் எஜமானவர்கள் அவரை அந்த இடத்திலே விட்டுவிட்டு பயானுக்கு சென்று விடுகிறார்கள். அந்த நபர் அந்த தங்கக்கட்டியை பாதுகாப்பதற்காக அந்த இடத்தில் நிற்கிறார்கள். அந்த 3ஐயும் அவரால் தூக்கி செல்ல முடியாத காரணத்தினால் யாராவது துணைக்கு கூப்பிடலாம் என்று பார்க்கிறார்கள். 2 திருடர்கள் தூரத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திருடர்களை பார்த்து, இங்கே வாருங்கள், உங்களுக்கு தான் தங்கக்கட்டி வைத்து இருக்கிறேன் என்று சொன்னதும் அந்த 2 நபர்களும் வந்ததும் அந்த 3 நபர்களில் ஒருவர் சொல்லுகிறார், நம்ம எல்லாம் ஒரு உணவு ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த 3 தங்கக்கட்டியை எடுத்து செல்லலாம் என்று சொல்கிறார்கள்.
சரி அப்படியே செய்யலாம் என்று மூன்று பேரில் 2 நபர்கள் அந்த தங்கக்கட்டியை பாதுகாக்கவும், ஒரு நபர் உணவு வாங்கி வர செல்கிறார்கள். உணவு வாங்கி வரக்கூடிய அந்த நபர் யோசித்துக் கொள்கிறார், நம் மூன்று உணவு வாங்கி வருவோம், அந்த 2 உணவில் அவர்கள் 2 பேருக்கு கொடுக்கக்கூடிய உணவில் விஷத்தை வச்சு அவர் 2 பேரும் இறந்து விடுவார்கள், நம்ம அந்த 3 தங்கக்கட்டியும் எடுத்து போயிடலாம் என்று யோசிக்கிறார்கள். அங்கே 2 பேர் காவலுக்கு நின்றார்களே, அந்த 2 நபர்களும் பேசிக்கொள்கிறார்கள். அந்த நபர் சாப்பிட்டு வருவார், வந்தவுடன் சாப்பாடு வாங்கிட்டு வந்தவுடன் அவர் கட்டை எடுத்து மண்டையில் அடித்து அவரை மௌத்தாக்கி விடலாம், நாம் ஆளுக்கும் ஒன்றை தங்கக்கட்டிகளை பிரித்து கொள்ளலாம் என்று பேசிக்கொள்கிறார்கள். அந்த சாப்பாடு வாங்கி வருகிற அந்த நபர் அதே போன்று கட்டையால் அடித்து அந்த நபர் இறந்து விடுகிறார். இவர்கள் சாப்பிட்டு விட்டு தங்கக்கட்டியை எடுத்து செல்லலாம் என்று நினைத்து அந்த விஷம் இருந்த சாப்பாட்டை சாப்பிடுகிறார்கள், அவர்களும் இறந்து விடுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயானுக்கு சென்று அவர்களுடைய முரீதுமார்கள் உடன் அந்த வழியில் வருகிறார்கள். பார்த்தால் அந்த 3 பேருடைய சடலங்கள் அங்கே இருக்கிறது. இங்கே நடந்த அனைத்து விஷயத்தையும் அவர்களுடைய முரீதுமார்களிடம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அந்த 3 தங்கக்கட்டிகளையும் பார்த்து நீ மண்ணாகிவிடு என்று சொல்கிறார்கள். அது மண்ணாகிவிட்டது. இவ்வாறு தான் நாம் இவ்வுலக ஆசைகளை எந்த அளவு கல்வியில் சுமக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த உலக ஆசைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.